நீங்க சொன்னதுல இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்குறோம் ஆ, நானு. எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கே மாத்தி வச்சுடணும் ஆ, அப்படின்ற ஒரு ஆ, பரபரப்பு நம்ம ஆளுங்களுக்கு நெறைய எதிர்பார்ப்பும், பரபரப்பும் ஆ, இருக்குது. ஆ, ஆனா அப்படி செய்ய முடியாது அப்படின்னு தான் ம், நான் நெனைக்கிறேன். ம், 2ஆ பிரிச்சுக்கலாம். ம், 1 என்னன்னா, ம், ஏங்குறது, நிலையா இருக்கிறது. ம், நம்ம ஆரம்பத்துலலாம் பேசும்போது பேட்டரின்றது ஏக்கத்துக்கு தான் ம், முக்கியமானது. அப்ப 2யும் பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் ம், நான் நெனைக்கிறேன். ம், அப்போ வந்து நம்ம வந்து முதல்ல ஏக்கத்துக்கான விஷயங்களுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது. அதன் பிறகு நிலையா இருக்கும்போது முழுக்க எடுத்த உடனே எல்லாத்தையும் நான் வந்து சோலார் பேனல்ல பண்றேன் அப்படின்னா, ம், நமக்கு சாத்தியம் ம், கிடையாது. முதல்ல நம்மட்ட இந்த மாரி டெக்னாலஜியும் கிடையாது. ம், சொந்தமா நம்ம வேகமா போயிட்டு சோலார் பேனல் நெறைய போடுறதுக்கு பதிலா என்ன பொறுத்தளவு நம்ம என்ன நெனைக்கிறேன்னா, வேகமா போய் அந்த டெக்னாலஜி புடிக்கிறது தான் பண்ணணும். ம். ஏன் செலவாகுது அப்படின்னா, நம்ம வாங்கி தான் பண்றோம். நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது ஆமா. அப்படின்றது தான் என்னோட புரிதல். அப்படி இருக்கும்போது முதல்ல அத ஒரு பக்கம் வாங்கி அதுக்கான அடிக்கட்டமைப்ப ஏற்படுத்துறதுக்கு பதிலா, நாம வந்து என்ன பண்ணணும், அந்த டெக்னாலஜி உருவாக்குறதுக்கான அடிக்கட்டமைப்ப வந்து செலவு ம், பண்ணா, அதுக்கான முயற்சி செய்யும்போது ம், தான் நம்ம ம், செலவ குறைக்க முடியும். ம், இன்னொருத்தன நம்பி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம சொந்த கால்ல நிக்கும்போது, ம், அந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம ம், தவிர்த்திட ம், முடியும். ம், அதனால கொஞ்சம் வேகமா போகணும்லாம் அவசியம் இல்ல. ம், பொறுமையா போனாலும், ம், தெளிவா நம்ம ஒரு திட்டமிட்டு போகலாம். அப்ப ம், இயக்கறதுக்கு நிலையா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம சோலார் பேனல வச்சு பண்ணோம். ம், ப்ரொடியூஸ் ம், பண்ணி, ம், அது வழியா தொடர்ந்து அத வந்து செ 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 இயக்க வைக்கிறது. ஏன்னா, அந்த பொருள் அங்க தான் இருக்க போது, சோலார் பேனல் அங்க தான் இருக்க போகுது. அப்ப அந்த மாரி விஷயங்கள இனங்கண்டு, அதுக்கு அந்தந்த இடங்கள்ல சோலார் பேனல போடலாம். அதே மாரி இயக்கறதுக்கு பேட்டரி எல்லாரும் வந்து இப்ப வேகமா ரொம்ப பரபரப்பா என்னன்னு நாளைக்கே வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு நம்ம வந்து ஒரு பேட்டரி பண்ணணும். இல்ல வந்து ஒரு காருக்கு பேட்டரி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் ரொம்ப நம்ம ஊர்ல இருக்கிற முயற்சிகள்லாம் நான் பார்க்குறேன். நான் ம், படிச்ச வகையில அப்படிதான் இருக்குது. ஏன்னா நல்ல பிசினஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் ம், தெரியும். ஆனா, நம்ம அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, அத அவங்க பண்றபடி பண்ணட்டும். ம், இந்த மாரி சேமிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து அடிக்கட்டமைப்புக்கு அந்த மாரி ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம வந்து செலவு பண்ணும்பொழுது, அது எளிமையானது. ம், முதல்ல நெறைய நம்ம சேஃப்டி ப்ராப்ளத்த வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்க சைஸ் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு நான் வந்து ஸ்கூட்டருக்கு பண்றேன், இல்ல வந்து ஒரு காருக்கு பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து நெறைய சேஃப்டி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அத அந்த அந்த ரெக்யர்மென்ட்லாம் நீங்க ஃபில்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு சேமிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறோம். இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த 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 பர்டன் நம்ம குறைச்சுக்க முடியும். அப்போ ஒன்ஸ் நம்ம அது என்னன்னா எடுத்த உடனே முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போடணும். வீடு கட்டுறதுக்கு எல்லாமே சொல்றோம்ல அந்த மாரி தான். முதல்ல ஃபவுண்டேஷன் மாரி இது இருந்துருச்சு அப்படின்னா, அத மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ம். மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 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 செயின கொண்டாந்துட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு நம்ம வந்து அதிலேருந்து போயிடலாம். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 2ஆ பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பொறுமையா போலாம். நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, அடித்தளத்த நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு வந்து நம்ம கட்டி எழுப்புறதுன்றது ரொம்ப வலுவா இருக்கும். ஆனா அவசர அவசரமா நம்ம போய் நான் அத பண்றேன், இத பண்றேன்னு போகும்போது, அதில நீங்க சொல்ற சிக்கல்கள்லாம் உண்டு தான். அதேபோல நீங்க சொன்ன மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அத ரீசைக்கிள் பண்றது. ம்.